நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சியானது மே 18, 2025 அன்று நிகழ்துங்க. இந்த ராகு பகவான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த கேது ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த ராகு ராசிக்கு 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் அங்கே பயிற்சி ஆகிறாரு. இது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பயிற்சி தான். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு கேது எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், தொட்ட காரியங்களில் ஜெயத்தை கொடுக்கும், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும். அப்போ இந்த அமைப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடம் என்கிற லாபஸ்தானத்திற்கு இந்த கேது பகவான் மே 18 அன்று பெயர்கின்றார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வருவது நல்ல அமைப்பா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி அல்ல. அதாவது 5ஆம் இடத்துல ராகு வந்தாலும் அந்த ராகு சனியினுடைய வீட்டில் வர்றதுனால குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூர்வீகத்தை விட்டு சற்று நகர்ந்து வீடு கட்டலாம் என்று நினைக்கின்றேன். பூர்வீகத்திலிருந்து சற்று விலகி சென்று ஜீவனம் ஈட்டலாம், சம்பாத்தியம் ஈட்டலாம் என்று நினைக்கின்றேன் என்று முயற்சிகள் எடுக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக இந்த அமைப்பானது ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் என்கின்ற 5ஆம் இடத்திலே ராகு அமர்வது, பிள்ளைகள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது துலாம் ராசிக்காரர்களில் பிறந்தவங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு, ராகு வெளிநாட்டு கிரகம் 5ஆம் இடத்திலே ராகு வரும்போது பிள்ளைங்க வெளிநாட்டு முயற்சியெல்லாம் யாரோட அமைப்பில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் ஒரு உச்ச பதவி, ஒரு நல்ல அதிகாரம், நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படும், பிள்ளைங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சியானது பிள்ளைகள் வழிகளில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் தொலைதூரம் நகர்த்தி தான் தரும். தொலைதூரம் நகர்த்தி அவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை தருகின்றது என்று சொல்லலாங்க. அதே போல் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், இந்த அமைப்பு நாட்பட்டு இருந்த நோய் தொந்தரவு உடனடியாக நீங்கக்கூடிய தன்மை வரும். ரொம்ப நாளாக இருந்த நோய் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க, எப்போ தான் சரியாகும்னு தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் அதற்கான நிவர்த்தி கிடைக்குமா, அதற்கான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கும். அதாவது தொடர்ந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் மெடிசன் எடுத்து ஒன்றும் பயன் இல்லை. அப்போ அதற்கான மெடிசனுடைய அந்த அமைப்பு கூட, அந்த மருந்தினுடைய தன்மை கூட மாறி நல்ல மாற்றமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த ராகு கேது பயிற்சியானது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வழங்க இருக்கின்றது என்று சொல்லலாங்க. பழைய வண்டி வாகனங்களை மாற்றலான்னு இருக்கேன். அதற்கான நேரங்காலம் இப்போ இருக்கா அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றலாம். பழைய வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் முயற்சி எடுத்தால் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் முயற்சி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். ஏன்னா நானும் என்னுடைய பாட்டை 2 பேரும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ அந்தமாரி விஷயங்களில் நாங்கள் ஈடுபடலாமா என்று நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றமானது இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை, பழைய வண்டி வாகனங்கள் மாறக்கூடிய அமைப்பு, பழைய வீடுகளை புதுப்பித்து புதிதாக வீடு புதுப்பிக்க போகிறேன், வீட்டை புதுப்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல தன்மையானது ஏற்படுது என்று சொல்லலாங்க. அதே போல் உத்தியோகத்தில் மேலும் ஒரு உத்தியோகம் பெறுவதற்காக ஒரு எக்ஸாமுக்காக படிக்க போகிறேன், ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் படித்தா மேலே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோர்ஸ் நான் படிக்கலாமா, அந்த கோர்ஸ் படித்து நான் இதை தாண்டி இந்த வேலையை விட்டு தாண்டி இதற்கு உயர்வான ஒரு வேலைக்கு போகலாமா என்றால் அந்தமாரி ஒரு கோர்ஸுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அப்போ அதை நீங்கள் படித்து அதன் வாயிலாக மேல் நோக்கி செல்வதற்கான ஒரு அமைப்பும் இருக்கின்றது என்று சொல்லலாங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணியிடங்களில் நல்ல மாற்றம், இந்த முதலாளிகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய மேனேஜர் இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும்.
அதே போல் சக பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க அமைப்பும், சம்பள உயர்வு முன்பு இருந்ததை விட சற்று உயரக்கூடிய ஒரு தன்மையானதும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் பணியாளர்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த யூனியனில் நடந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும். அதே போல் ஹோட்டல், மெஸ்ஸு, இந்தமாரி பண்ணைகள்னு சொல்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் பணிபுரியனுடைய தொழிலாளர்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியானது இருக்குது என்று சொல்லலாம். வியாபாரிகளுக்கு கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அந்த வியாபாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும். இது வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் கடுமையான ஒரு எதிரிகளாக இருந்தாங்கள்ல, அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுது என்று சொல்லலாங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்குங்கல்ல, கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு வெளிநாடை நோக்கி பயணிக்கணுங்கிற பாயிண்ட் வரும். வெளிநாட்டிற்காக சென்று அதன் வாயிலாக ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மையும், மிகப்பெரிய ஒரு உங்கள் நிலையை விட உயர்ந்த நிலையில் இருக்காங்கள்ல கலைஞர்கள், அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சில எதிர்பாராத அதிர்ஷ்டமானது டிசம்பருக்கு பிறகு ஏற்படும். டிசம்பர் டு ஜனவரி இந்த இடைப்பட்ட காலம் முக்கியமான அமைப்பாக இந்த துலாம் ராசிக்கு இருக்கும். ஏன்னா எதிர்பாராத ஒரு ஒப்பந்தம், எதிர்பாராத ஒரு முன்னேற்றம், எதிர்பாராத ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம், துலாம் ராசியில் உள்ள பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு கடந்த காலங்களில் இருந்ததில்லை. ஏன்னா அட்டமத்து குரு இருந்தார். அந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறதும், இந்த ராகு 5ஆம் இடம் 11ஆம் இடத்துல கேது வர்றதுனாலையும் உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கானது இருக்கும் என்று சொல்லலாம். நல்ல உறவு நிலைகள் சற்று மேம்படும். ஏன்னா இதற்கு முன்பு உறவுகளிலே நிறைய சிக்கல்கள் இருந்தது. அந்த சிக்கல்கள்லாம் இப்போ தீரப்போகுது. அப்போ இந்த விஷயங்களும் இப்போ நடக்குதுங்க. அதே போல் மாணவியரை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி, நான் வெளிநாட்டில் சென்று படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எந்தெந்த மாணவர்கள்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களாம் வெளிநாட்டுக்கான முயற்சி எடுத்து வெளிநாட்டில் போய் படிக்கலாம். இப்போ இந்த நம்ம சொல்லும்போது கூட இந்த எம்பிபிஎஸ்லாம் கூட வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மைகள்லாம் வருதில்ல. அதில் துலாம் ராசியில் பிறந்த மாணவியர்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி வெளிநாடு போய் படிக்கலாம் முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ சக்ஸஸ் ஆகும். அப்போ அதற்கான முயற்சிகளை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக எடுக்கலாம். அதே போல் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசிக்கு ராசியாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமியுடைய வழிபாடு எடுத்துக்கிறதும், ஸ்ரீ காளஹஸ்தி சென்று வழிபட்டு வருவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு காரிய நிவர்த்தியை, காரிய தடையை போக்கக்கூடிய ஒரு தன்மை, எந்த ஒரு காரியத்திலும் ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.